ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். திருப்பதியில் சீனியர் சிட்டிசன் தரிசனம் காலையில் 10 மணிக்கு ஒரு முறையும் மத்தியானம் 3 மணிக்கு ஒரு முறையும் இருக்குது. ஆதார் எடுத்துக்கிட்டு டைரெக்டாக க்யூவில் ஜாயின் பண்ணால் 30 நிமிஷத்தில் திருப்பதி பெருமாளை தரிசனம் செய்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கிறது ஃபேக் நியூஸ்ன்னு சொல்லிட்டு டிடிடியில் அஃபிஷியலாக சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி 2 முறையெல்லாம் சீனியர் சிட்டிசனுக்கு அனுமதிக்கிறது கிடையாது. நேற்று கூட ஒருத்தர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க. சீனியர் சிட்டிசன் தரிசனம் மத்தியானம் 3 மணிக்கு அனுமதிப்பாங்க. டிக்கெட் ஃப்ரீ தான், ஆன்லைனில் மட்டும்தான் புக் பண்ணிக்க முடியும். 3 மாதத்துக்கு முன்னாடி அட்வான்ஸாக புக்கிங் ஓப்பன் பண்ணிடுவாங்க. இப்போது மார்ச் மாதத்துக்கு உண்டானது டிசம்பரில் ஓப்பன் பண்ணிட்டாங்க, ஃபுல் ஆகிடுச்சு. அதே மாதிரி அடுத்து ஏப்ரல் மாதத்துக்கு உண்டானது ஜனவரியில் 23 தேதி போல் ஓப்பன் பண்ணுவாங்க. டிடிடியில் ஒரு முறையும் சொல்லுவாங்க. நம்ம சேனலில் நானும் ஷேர் பண்ணுறேன். அப்போது நம்ம ஆன்லைனில் ஆதார்லாம் கொடுத்து ஃபோட்டோ அப்லோட் பண்ணி புக் பண்ணிக்கணும். தேவைப்பட்டால் அட்டெண்டரையும் கூட்டிகிட்டு போகலாம். அந்த அட்டெண்டருக்கும் சேர்த்து நம்ம ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கணும். சீனியர் சிட்டிசன் லேடிஸாக இருந்தாலும் ஜென்ஸாக இருந்தாலும் 65 வயசு இல்லை அதுக்கு மேலே இருக்கணும். கூட வர்ற அட்டெண்டருக்கு 50 வயசு இல்லை அதுக்கு மேலே இருக்கணும். ஆன்லைன்லேயே தான் புக் பண்ணிக்கணும். அந்த டிக்கெட் எடுத்துக்கிட்டு ரிப்போர்ட்டிங் டைம் 1 மணிக்கு போட்டிருப்பாங்க. என்றைக்கு நம்ம புக் பண்ணியிருக்கிறோமோ சீனியர் சிட்டிசன் வெயிட்டிங் ஹால் தெற்கு மாட வீதியில் திருமலை நம்பி சன்னதிக்கு பக்கத்தில் இருக்குது. அங்கே 1 மணி போல் ரிப்போர்ட் பண்ணோம்னா அந்த கேட்டை 3 மணி போல் ஓப்பன் பண்ணுவாங்க. போய் சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வரலாம். மெயின் ரோட்லேருந்து இந்த சீனியர் சிட்டிசன் ஹாலுக்கு வந்து போகிறதுக்கு பேட்ரி ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க. சீனியர் சிட்டிசன் ஹால்லையே சாப்பிட்றதுக்கு தரிசனத்துக்கு முன்னாடி சாம்பார் சாதம் தயிர் சாதமெல்லாம் கொடுப்பாங்க. அங்கேயே மொபைல் பேக்கெல்லாம் டெபாசிட் பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம் மறுபடியும் அங்கேருந்தே. ஒரு மாதமும் எப்படி புக் பண்ணணுங்கிற ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ், அங்கே எப்படி தரிசனம் பார்க்குறதுங்கிறது பற்றின லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் சேனலில் ரெகுலராக ஷேர் பண்ணிகிட்டே வரேன். செக் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. சீனியர் சிட்டிசன் தரிசனம் ஒரு டைமில் மட்டும்தான் அனுமதிக்கிறாங்க, மத்தியானம் 3 மணிக்கு. அதற்குண்டான டிக்கெட் நம்ம ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கணும். தேவைப்பட்ட அட்டெண்டரோடு சேர்த்து நம்ம புக் பண்ணிக்கலாம். இந்த டிக்கெட் ஃப்ரீ தான். அடுத்து கீழ் திருப்பதியில் டோக்கன் கொடுக்கறது கிடையாது. அடுத்து ஜனவரி 8ஆம் தேதி தான் கவுண்டர் ஓப்பன் பண்ணி ஜனவரி 9ஆம் தேதிக்குண்டான டோக்கன் கொடுப்பாங்க. திருமலாவில் ஆஃப்லைன் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் கவுண்டரும் க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து ஜனவரி 9ஆம் தேதி காலையில் கவுண்டர் ஓப்பன் பண்ணி டிக்கெட்ஸ் கொடுப்பாங்க. நடைபாதைகளை எப்போவுமே எந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது. நிறைய வழிகளில் டிடிடியில் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. டிசம்பர் 30, 31, 1ஆம் தேதி தரிசனம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க ஆன்லைனில் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அவங்கவுங்களோட தரிசன டேட் ஸ்லாட் எங்கே ரிப்போர்ட்டிங் பிளேஸ் சொல்லியிருக்கிறாங்களோ அதில் ஜாயின் பண்ணி சுவாமி தரிசனம் பாருங்கள். டிக்கெட் எதுவுமே புக் பண்ணலை அப்படிங்கிறவங்க ஜனவரி 2ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி டைரக்ட் சர்வ தர்ஷனத்தில் ஜாயின் பண்ணி திருப்பதி பெருமாளையும் வைகுண்ட துவார தரிசனமும் செய்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் 300 டிக்கெட் விஐபி டிக்கெட் டோனா தர்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இதை தவிர வேறு எந்த தரிசனத்துக்கும் அனுமதி கிடையாது. வழக்கம் போல் எல்லா தரிசனமும் எப்போ எகெயின் ஸ்டார்ட் ஆகும்னா ஜனவரி 9ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். குழந்தைங்களுக்கு உண்டான தரிசனம், என்ஆர்ஐ தர்ஷன் எல்லாமே. அதுக்கு முன்னாடி எந்த டிக்கெட்டும் புக் பண்ணலை அப்படின்னா ஜனவரி 2ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதிக்குள்ளார டைரெக்டாக க்யூவில் ஃப்ரீ தர்ஷன் க்யூவில் ஜாயின் பண்ணி சுவாமி தரிசனம் பார்க்கலாம். ஆன்லைனில் ரூம் புக் பண்ணாதவங்க திருமலா சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸில் காலையில் 5 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி ரூம்ஸ் கொடுக்குறாங்க. வைகுண்ட துவார தர்ஷனம் டைமில் ப்ரைவேட் மட்ஸில் ஜென்ரலாக பப்ளிக்காக அலோவ் பண்ண மாட்டாங்க. டோனாஸ்க்கு தான் அவங்க அலோவ் பண்ணுவாங்க. ஸோ டிடிடியோட ரூம் புக் பண்ணணுன்னா மார்னிங்கே ட்ரை பண்ணிட்டீங்கன்னா கன்ஃபார்ம்டாக கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. இல்லைனா பில்கிரிம் அம்யூனிட்டி காம்ப்ளெக்ஸ் திருமலாவில் ஃப்ரீ லாக்கர் அண்ட் ஃப்ரீ காமன் ஹால் PAC 1, PAC 2, PAC 3, PAC 4, PAC 5னு 5 இருக்குது. அங்கே நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம். இல்லை கீழ் திருப்பதியில் ஸ்டே பண்ணிவிட்டு தரிசனத்துக்கு மட்டும் கூட திருமலைக்கு போயிட்டு வரலாம். கீழ் திருப்பதியில் டிடிடியோட ஆஃப்லைன் ரூம்ஸ் விஷ்ணு நிவாசத்தில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், மாதவம் காம்ப்ளெக்ஸ், தொல்லப்பா கார்டன்ஸில் ஆன்லைன் ரூம் புக்கிங் மட்டும்தான். டைரக்ட் சர்வ தர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 10லேருந்து 12 மணி நேரம் ஆறதா டிடிடியில் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. 300 ரூபாய் தர்ஷனம் வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 2லேருந்து 3 மணி நேரம் ஆகலாம். இன்றைக்கு உண்டான டோக்கன் நேற்று காலையில் கொடுத்தாங்க. அந்த டோக்கனில் இன்றைக்கி சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 3லேருந்து 5 மணி நேரம் ஆகலாம். நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை
91,147 பேர் உண்டியில் சேர்ந்த காணிக்கை 4.3 1 கோடி ரூபாய் முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 29,400 பேர். டிசம்பர் 30ஆம் தேதி காலையில் திருமலாவில் மாட வீதியில் தங்க ரத வீதி உலா இருக்கும். அதை பார்க்கறதுக்கு நம்மக்கிட்ட டிக்கெட் டோக்கன் இருக்கணுங்கிறது கிடையாது. கீழ்த்திருப்பதியில் இருக்கக்கூடிய டிடிடி கோயில்கள் எல்லா கோயில்களையுமே விசேஷமாக வைகுண்ட ஏகாதசி செலிப்ரேட் பண்ணுறாங்க. அண்ட் டிசம்பர் 31ஆம் தேதி காலையில் புஷ்கரணி தீர்த்தத்தில் சுவாமி புஷ்கரணி தீர்த்த முக்கோட்டி விழா இருக்கும் சக்கர ஸ்நானத்தோட. டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.